இவனுக்கு தேவையை இவன் நிறைவேற்றிக்கிட்டாமா, அவங்களுக்கு தேவையை எதிர்பார்க்குறாங்க. அது நடக்கல இவங்கிட்ட. இவங்கிட்ட அது நடக்கல. இவன் நினச்சிருப்பான் என்னன்னு கேட்டா வந்து, எங்கெல்லாம் சமையல் பண்றோமோ அங்கேருந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சா போதும். ஒரு 3 வேளை சாப்பாடு வந்து கஷ்டப்படாம அந்த குடும்பத்துக்கு அனுப்பிடலாம். இன்னும் அந்த குடும்பத்தில எத்தனை பேருன்னு தெரியல. சரிங்களா? எல்லாருக்கும் சாப்பாடு அனுப்பிடலாம். நம்ம வந்து எப்போலாம் நமக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அப்போலாம் போயிட்டு வரலாம். ஊர் உலகத்துல வந்து சின்ன வீடு வைக்கிறதுனா பெரிய விஷயமா? ஒரு ஸ்டெப்னின்றது வந்து சாதாரண விஷயம் தான். இது என்ன இவ்வளோ பெருசா ஆகுமான்னு நெனச்சிருப்பான். நெறைய பேர் அப்படி இருக்காங்க. நெறைய இது பேர் வெளில இருக்காங்க. தெரியாம நெறைய வெளில பேர் தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து யாரையுமே நம்ம வந்து, ஐயோ! இவரு வந்து ரொம்ப உத்தமன் அப்படிலாம் நம்ம பேசவே இல்ல. சில பேர் நெனைக்கிறாங்க. எனக்கு இப்படி பேசி தான் பழக்கம். நியாயமா பேசணும். கரெக்ட். 2 இடத்துலயும் இங்க நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூடுதலா சொன்னா தான் சிக்கலாயிடுது. இழப்பு வந்து பெண்ணுக்குன்னு சொன்னா, அவங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜா வந்து 8 மாசம் சுமந்து பெத்துக்கிட்டான். 10 மாசம். 10 மாசம் இல்ல 9 மாசம் சொல்றேன். அவனா வந்து பிரெக்னன்ட்டா இருந்தான் எவ்வளோ நேரம்? எவ்வளோ நாளு? இப்போ நீங்க தானே. அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அவனுடைய ஜீனான்னு தெரிய போகுது அவ்வளோதான். மத்தபடி அதுக்கு வந்து குழந்தையோட வந்து அத்தனை அந்த உருவ அமைப்பு யாரால? தாயால தானே கிடைச்சது. ஜாய் கிருஷ்ணால தானே கிடைச்சது. அப்ப இழப்பு உங்களுக்கு தானே. வலி அத்தனையும் உங்களுக்கு தானே. அப்ப நீங்க தானே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அது சொன்னா உடனே பயாஸ்டா சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. இது இதானே இயற்கை.